அதிமுக கட்சி வந்து பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாங்க. அதையும் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தர, அதையும் போய் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. என்ன தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறதா வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவர் வந்து இப்ப 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் அறிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த 2வது தேர்தல் அறிக்கை வந்து என்ன பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கான ஓய்வூதிய தொகை வந்து 2000 உயர்த்தி தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. 3வது தேர்தல் அறிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா அந்த உடல் ஊனமுற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்தல் அறிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி, அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 3 கேஸ் சிலிண்டர்கள் வந்து இலவசமா தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்தல் அறிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுபிடி அந்த ஃபங்க்ஷன், அந்த பொங்கல் டைம் நம்ம செலிப்ரேஷன் பண்ணும் பாத்தீங்களா, காளை அடக்கிறது. அப்படி காளை அடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்களுக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னா மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வந்து தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து நடத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ஒதுக்கி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அந்த போட்டி நடத்துறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து வரைக்கும் வந்து மானியம் வந்து வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த தேர்தல் அறிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மை மகளிர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுய உதவி குழு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்கும் அப்படின்ட்டு வந்து பிளான் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி இல்லாத வந்து கடனை வந்து அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்து இந்த அதிமுக கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.